உங்க துறை முதலமைச்சர் துறை, நீங்க என்ன தவறு பண்ணாலும் அது முதலமைச்சர் தான் சாரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க இல்லைன்னா நான் ஸ்ட்ரைட்டா இப்பதான் போலீஸ் பேசிதான் வரேன். ஓகேங்களா? இப்ப நான் போலீஸ் பேசிதான் உள்ள வரேன். அவங்க விஷயத்துக்கு அங்க போய் வரும்போது போலீஸ் கூப்பிட்டு நீங்க சொல்றது ரைட். ஸ்டாப் பண்றது இது வந்து ஒரு பொது இடத்துல கல்யாணம். நான் ஃப்ரெண்ட காலைல அவங்க வந்து பையன் பேசலாம்னு பாதுகாப்பு கேட்டாங்க. நான் தர முடியாதுன்னு சொல்லி அடிக்கிறவங்க யாரு இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் போறீங்க. 10 ரூபா சொல்லலாம், கேட்கலாம், என்ன பண்ண முடியும்? சென்னை ராயபுரத்தில் 8 வருடங்களாக காதலித்துவிட்டு ஏமாற்றிய காதலின் திருமணத்தை இளம்பெண் ஒருவர் தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தினார். இளம்பெண்ணுக்கு ஆதரவாக வந்தவரை ராயபுரம் இன்ஸ்பெக்டர் சிதம்பர பாரதி முகத்தில் குத்தியதால் பரபரப்பானது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் சிதம்பர பாரதியின் செயல் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தாவிக எம்எல்ஏ தாமு நேரில் சென்று தட்டி வைத்திருக்கிறார். உங்க துறை முதலமைச்சர் துறை, நீங்க என்ன தவறு பண்ணாலும் அது முதலமைச்சர் தான் சாரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க இல்லைன்னா நான் ஸ்ட்ரைட்டா இப்பதான் போலீஸ் பேசிதான் வரேன். ஓகேங்களா? இப்ப நான் போலீஸ் பேசிதான் உள்ள வரேன். அவங்க விஷயத்துக்கு அங்க போய் வரும்போது போலீஸ் கூப்பிட்டு நீங்க சொல்றது ரைட். ஸ்டாப் பண்றது இது வந்து ஒரு பொது இடத்துல கல்யாணம். நான் ஃப்ரெண்ட காலைல அவங்க வந்து பையன் பேசலாம்னு பாதுகாப்பு கேட்டாங்க. நான் தர முடியாதுன்னு சொல்லி அடிக்கிறவங்க யாரு இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் போறீங்க. 10 ரூபா சொல்லலாம், கேட்கலாம், என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஒரு 10 ரூபாய் சொல்றாங்க, வாங்க வாங்க. அதுக்கு பப்ளிக் ஒன்னும் அடிக்கல. ஒரு கல்யாணம் அவர் உள்ள அவரு அது கல்யாணம் அவர் யாரு கேட்க மாட்டீங்க. பேச உடனே யாரும் கேட்க மாட்டீங்க. ஏன் பண்ண போறீங்க? ஸ்டேஷன்ல பொண்ணு எழுதி வாங்கி அனுப்பிச்சோம், சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அவரும் எழுதி வாங்கி கேட்டா அனுப்பிச்சாச்சு. இப்ப எல்லாமே வந்து என் பக்கம் தான் திரும்பி இருக்கு. அதான் உண்மை. தான் பண்றது ஒன் சைடு தானே பண்ணுங்க. ஒன் சைடுல ஒண்ணும் பண்ணல சார். நாங்க பணம் வாங்கிட்டு பண்றீங்க. பணம் வரல, நாங்க பண்ணல. பணம் வாங்கிட்டு பண்றீங்க. பணம் நாங்க அவசியம் கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா போலீஸ் கூட்டு தான் போலீஸ் கூட்டு தான் வர முடியும். பொண்ணு வாழ்க்கை இருக்கு, அதுக்குதான் பதில். அதான் ஆர்மன் போலீஸ் அப்சாச்சுங்க. அத அங்கதான் விசாரிக்கணும். வாமா உங்க துறை முதல்வர் துறை, என்ன தவறு நடந்தாலும் அவரு தான். இங்க ஒன்னும் தவறு நடக்கலங்க. இங்க தவறு நடக்காம நான் கூப்பிட்டா வரணுங்க. வரல நாங்க என்ன கூப்பிட்டா வரல. எதுக்கு பொறுமையா பேசுறீங்க? என்ன பண்ணுவீங்க? நான் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பப்ளிக் கை நீட்டி அடிச்சிருவீங்க, பப்ளிக் அரெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் எந்த யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஓடி வாடின்னு பேசுறாரு, மயிலும் பேசுறாரு. நம்பரை கூட்டு வந்து முறப்பு சேர்ந்தாங்க கூட்டு வரணும். வேற எங்க கூட்டு போவாங்க? முறப்பு போலீஸ் என்ன பண்ண முடியும்? அப்புறமா இப்ப இதுக்கு புது கம்ப்ளைண்ட் மாத்தி மாத்தி பேச ஏன் கிடையாது. சம்பவம் நடந்தது எங்க? இப்பயும் சொல்றேன், யூனிஃபார்ம் கலட்டி காட்டுறோம். மூடிட்டு இருக்கீங்க.
யார் இவரு? நீங்க யார் சார்? நீங்க யார் சார்? நீங்க யார் சார் தள்ளுறீங்க? நீங்க அவனால பேசுறாங்க. நீங்க அங்க பேசுறவங்க பார்த்தேன். இல்ல இல்ல தள்ளல மேல கை வைக்கல. ஆனா இப்பயும் சொல்றாரு கலட்டி காட்டுறேன் நான் பாத்துக்கிறேன். வயசானவர் அடிப்பாரு ஹாஸ்பிடல் அட்மிட் பொண்ணுங்களை பாடி போடி மயிரும் தலையெடுத்து இப்பயும் சொல்றாரு பண்ணி காட்டு நான் பண்ணி காட்டுறேன். எல்லாரும் பாடி எல்லாரும் ஒருமையில தான் பேசுறேன். வெளியே முக்கியமா பாதுகாப்பு எங்களோட தலைவர் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க பப்ளிக்ல ஒரு லேடிஸ போட்டு அடிக்கிறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? போலீஸ் வந்து வாய்ப்பே கிடையாது. இவங்க பக்கம் 20 பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சொல்லு நீங்க வேணா நீங்க அவங்க சொல்லுங்க சார். நீங்க எப்படி வேணா பேசலாம், பப்ளிக் எப்படி வேணா பேசலாம். நாங்க ஒரே போவாதையும் காலையில கேட்கல மீறியும் போறாங்க. 5 பேர் 10 பேர் உள்ள போறாங்க. எல்லா வீடியோட தான் போறாங்க. நாங்க எடுக்க மாதிரி வீடியோ ஆரம்பத்துல வீடியோ எடுத்தா இருந்தாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம். எம்ஜி கூப்பிட்டோம் வரல. 2 சைடு வந்து கூப்பிட்டு வந்தாங்க சார். ரெண்டு பொண்ணு நம்ம தான் அப்டேஷன் தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு அதிகாரியா பொண்ணு கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. தம்பி நீங்களும் வாங்க. அந்த பொண்ணு ஆதாரம் வச்சிருக்கு. நேத்து நைட் 11 மணி அப்படிதான் பேசியிருக்காங்க. நேத்து நைட் 11 மணி அப்படிதான் பேசியிருக்காங்க. நேத்து நைட் காலையில வாங்க அப்பயாச்சும் அடிச்சு பேசிருக்காங்க. இன்ஸ்பெக்டரின் அத்துமீறலை தாவிக எம்எல்ஏ தாமு தட்டி கேட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தன்னை காதலித்து ஏமாற்றிய நபர்களின் திருமணத்தை தடுத்து நிறுத்த ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ரம்ஜான் திருமண மண்டபத்துக்கு சென்றிருந்தார். அப்போது சில சமூக ஆர்வலர்கள், பெண் அமைப்பை சேர்ந்தவர்கள், மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்கள் போன்ற சில சமூக ஆர்வலர்களிடம் அழைத்து சென்றிருந்தார். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போது அதனை தடுக்க வந்த ராயபுரம் காவல் ஆய்வாளர் இருக்கக்கூடிய சிதம்பரம் பாரதி என்பவர் அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை ஒருமையில பெண் சமூக ஆர்வலர்களை ஒருமையில பேசியும், அதே போல அக்பர் அலி என்பவரை முகத்தில் குத்தியும் அங்கிருந்து அவர்களை வெளியேற்றினார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக தற்போது ராயபுரத்துடைய சட்டமன்ற உறுப்பினருடைய தாமு அவர்கள் நேரடியாக காவல் நிலையத்தில் சென்றிருக்கிறார். அங்கு சென்று அந்த ஆய்வாளரிடம் ஆதரவாக அவர் பேசியிருக்கிறார். ஒரு பெண்ணை எப்படி ஆபாசமாக, அதாவது அறுவருக்கு தக்க வகையில பேசுகிறது, அதே போல யாரை கேட்டு அடிச்சிருக்கிறது போன்ற வகையில அவர் பேசிக் கொண்டிருந்த போது அதற்கு அந்த ஆய்வாளரும் சரிசமமாக அவருக்கு பதிலளித்திருக்கிறார். பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறார் என்று கூட தாமு அவர்கள் கேட்டிருக்கிறார். அப்பொழுது பணம் வாங்கி கொண்டு செயல்படவில்லை என்றும் ஆய்வாளர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இளம்பெண்ணை தாக்கியவர் மீது புகார் அளிக்கிறோம், நடவடிக்கை எடுத்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே மண்டபத்தில் இளம்பெண் ஒருவரிடம், அதாவது ஆதரவாக வந்த ஒரு இளம்பெண்ணிடம் காவல் ஆய்வாளர் சட்டையை கட்டிவிடும் அந்த பெண்ணு கூறிய போது, ஒரு சட்டையை கட்டினால் நான் யார் என்று காட்டுவேன் என்று மீண்டும் எம்எல்ஏ முன்னிலையில் ஒரு மிரட்டும் வகையில அவர் பேசியிருக்கிறார். சிதம்பரம் பாரதி இந்த வழக்கு தொடர்பாக வேறொரு இடத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இங்கு திருமணம் நடக்கக்கூடிய இடத்துல இளம்பெண் வந்து பிரச்சனை செய்வதால் அழைத்து வந்து கடிதம் எழுதி வாங்கி அவர்களை அனுப்பிவிடுவதாகவும் கூறியதை அடுத்து அங்கிருந்து கலந்து சென்றிருக்கிறார்கள். இளம்பெண்ணுக்கு ஆதரவாக சென்ற எம்எல்ஏவும் காவல் ஆய்வர்களும் நேருக்கு நேர் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. எதிரும் புதிரமாக அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. யாரை கேட்டு அடிச்சீங்க, உங்களுக்கு அடிக்கிற உரிமை யாரை கொடுத்தது என்பது போல அவர் பேசுவதும், பணம் வாங்கிக்கொண்டு ஒரு தலைபட்சமாக செயல்பட என்பது போல பேசவும், நான் ஒரு தலைபட்சமாக செயல்படவில்லை, நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்பது வகையில் அவர் பேசக்கூடிய காட்சிகளும், அதாவது காவல் ஆய்வாளர் பேசக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது.
தற்போது அவர்கள் இணை ஆணையரிடம் புகார் தெரிவித்திருப்பதாகவும் அதே போல காவல் ஆய்வாளர் மீது அந்த இளம்பெண் வளர்மதி என்பவர் தனியாக புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆணைக்கு அதே போல மனித உரிமை ஆணையத்தையும் அவர் புகார் அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.